போடியில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வெறும் 173 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார். முக்கிய தலைவர்கள் பலரும் இழுபறியில் இருக்கிறார்கள். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சாத்தூரில் 562 வாக்குகள் வித்தியாசத்திலேயே முன்னிலையில் இருக்கிறார். விருத்தாச்சலத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா 1433 வாக்குகள் மட்டுமே முன்னிலையில் இருக்கிறார். போடியில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வெறும் 173 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார் என்பதை நாம் இங்கு கூர்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. முக்கிய தலைவர்கள், முக்கிய முகங்கள் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்திலேயே முன்னணியில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. போடி நாயக்கனூரை பார்க்கிறோம். போடி நாயக்கனூர்ல ஓ பன்னீர்செல்வம் 29,209 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக தாவேக வேட்பாளர் பிரகாஷ் 29,036 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இருவருக்கும் இடையில் 173 வாக்குகள் மட்டுமே இடைவெளி இருக்கிறது என்பது இங்கு கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. அடுத்ததாக விருத்தாச்சலத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் 35,557 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக தாவேக வேட்பாளர் விஜய் 34,124 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இருபதுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 1,433 வாக்குகள் மட்டுமே. விருத்தாச்சலம் தொகுதியின் நிலவரத்தை பார்க்கிறோம். அதற்கடுத்தபடியாக சாத்தூர் தொகுதி நயினார் நாகேந்திரன் களமிறங்கிய முக்கிய தொகுதி. இங்கு 18,793 வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார். திமுகவின் கடற்கரை ராஜ் 18,231 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இருவருக்கும் இடையே உள்ள வித்தியாசம் வெறும் 562 வாக்குகள் மட்டுமே. மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் தாவேகாவின் அஜித் 17,910 வாக்குகளை பெற்றிருக்கிறார். தற்போது ஒட்டுமொத்த முன்னணி நிலவரங்களை பார்க்கிறோம். 102 இடங்கள்ல தாவேகா முன்னிலையில் இருக்கிறது. திமுக 68 இடங்கள்ல முன்னிலையில் இருக்கிறது. அதிமுக 64 இடங்கள்ல முன்னிலையில் இருக்கிறது. நாம் தமிழர் ஒரு தொகுதியில் கூட முன்னணியில் இல்லை அப்படிங்கிற அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமாக 234 தொகுதிகளிலையும் எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு முன்னிலையில் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். முக்கிய பல சுற்றுகள் வாக்குகள் எண்ணப்பட்டுவிட்ட நிலையில் தற்போது முன்னணி நிலவரங்களை பார்க்கிறோம். தனி பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை. அரை நூற்றாண்டுல இல்லாத ஒரு போக்கு இந்த தேர்தல் முடிவுகள்ல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், தமிழ்நாட்டுல நகர்ப்புறங்களில் உள்ள 69 தொகுதிகள்ல 55ல முன்னிலை வகிக்கிறது தாவேகா. திமுக கூட்டணி 8 தொகுதிகளிலையும் அதிமுக 6 இடங்கள்லையும் முன்னிலையில் இருக்கு. நகர்ப்புறத்துல தாவேகா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறத பார்க்க முடியுது. நகர்ப்புறங்கள்ல உள்ள 69 தொகுதிகள்ல 55இல் முன்னிலை வகிக்கிறது தாவேகா. நகர்ப்புறங்கள் தாவேகாவுக்கு ஒரு பெரிய கை கொடுக்கும் தொகுதிகளாக மாறி இருக்கிறது. திமுக 8 இடங்கள்ல மட்டும்தான் அங்க முன்னணியில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டின் நகர்ப்புறங்களில் உள்ள 69 தொகுதிகள்ல 55இல் தாவேகா முன்னிலை வகிக்கிறது. அதிமுக 6 இடங்கள்ல முன்னிலையில் இருக்கிறது. நகர்ப்புறங்கள்ல தாவேகாவோட தாக்கத்தை பார்த்தோம். ஊரக பகுதிகளில் யார் ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க? தமிழ்நாட்டின் கிராமங்களை உள்ளடக்கிய 165 ஊரக தொகுதிகளில் 60ல திமுக முன்னிலையில் இருக்கிறாங்க. 58 தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும் 47ல தாவேகாவும் முன்னிலையில் இருக்கிறது. ஊரக பகுதிகள் திமுகவுக்கு கை கொடுத்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. 165 ஊரக தொகுதிகளில் 60இல் திமுக முன்னிலையில் இருக்கிறது. 58 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி முன்னிலையில் இருக்கிறது. 47இல் தாவேகா முன்னிலையில் இருக்கிறது. தமிழ்நாட்டின் கிராமங்களை உள்ளடக்கிய 165 ஊரக தொகுதிகளில் 60இல் திமுக முன்னிலை வகிக்கிறது. 58 தொகுதிகளில் அதிமுக கூட்டணியும் 47இல் தாவேகாவும் முன்னிலையில் உள்ளது. ஊரக பகுதிகளில் 60 தொகுதிகளில் 165 தொகுதிகளில் 60ல திமுக முன்னிலை வகிக்கிறது.
தனி பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை என்ற நிலையில் தற்போது தாவேகா 102 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது அப்படிங்கறத பாக்குறோம். 234 தொகுதிகளில் 233 தொகுதிகளில் தாவேகா நேரடியாக களம் கண்டது. 102 தொகுதிகளில் தாவேகா தற்போது முன்னணியில் இருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். திராவிட கட்சிகளை தாண்டி புதிதாக ஒரு கட்சி முன்னிலை வகிக்கிறது. திமுக 68 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. திமுக 234ல 68 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறது. அடுத்ததாக அதிமுக எங்கெல்லாம் முன்னிலையில் இருக்கிறது? அதிமுக 64 தொகுதிகளில் முன்னணியில் இருக்கிறத பார்க்க முடியுது. 234 தொகுதிகளிலையும் களம் கண்ட அதிமுக கூட்டணி தற்போது 64 இடங்களில் முன்னிலை வகிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. முதல் தேர்தலிலேயே விஜயின் கட்சி 16% வாக்குகளை இதுவரை வாங்கி குவித்திருக்கிறது அப்படிங்கிறது இங்கு கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. 102 இடங்கள்ல தாவேகா முன்னிலையில் இருக்கு. 64 இடங்கள்ல அதிமுக முன்னிலையில் இருக்கிறது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையேயான அந்த கடும் போட்டி என்பது மாறி மாறி அந்த நம்பர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. திமுக தற்போது முன்னணியில் இருக்கிறத, அதிமுக விட திமுக முன்னணியில் இருக்கிறத பார்க்க முடியுது. சோழவந்தான் தொகுதியின் நிலவரத்தை தற்போது பார்க்கிறோம். அங்க திமுக முன்னிலையில் இருக்கிறது. 26,151 வாக்குகளை பெற்று திமுக முன்னிலையில் இருக்கிறது. தாவேகாவின் கருப்பையா 26,136 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இங்க 2 பேருக்கும் இடையில வெறும் 15 வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசம். வெறும் சொற்ப வாக்குகளே இந்த தேர்தலோட முடிவை தீர்மானிக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா கூடலூர்ல எவ்வளவு வாக்குகள்? திமுக அங்க முன்னிலையில் இருக்கிறாங்க. 65,077 வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. அதிமுக 42,551 வாக்குகள், தாவேகா 33,759 வாக்குகளை பெற்று பின்னடைவை சந்திச்சிருக்கிறாங்க. இங்க தாவேகா 3ஆம் இடத்துல இருக்கு. அதிமுக திமுக இடையே களம் கடுமையாகி இருக்கிறது அப்படிங்கறத பாக்குறோம். திமுக திராவிடமணி 65,077 வாக்குகளை கூடலூர் தொகுதியில் பெற்றிருக்கிறார். அவர் முன்னணியில் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அடுத்ததா உதகமண்டலத்துல இப்ராஹிம், தாவேகாவின் இப்ராஹிம் 35,555 வாக்குகளை பெற்றிருக்கிறார். ராமச்சந்திரன் அதற்கடுத்தபடியாக காங்கிரசின் ராமச்சந்திரன் 32,720 வாக்குகளை பெற்றிருக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். 2 பேருக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் அப்படிங்கிறது 2,000 வாக்குகள் மட்டுமே. 2,835 வாக்குகள் மட்டும்தான் இந்த 2 பேருக்கும் இடையில வித்தியாசமா இருக்கு. உதகமண்டலம் தொகுதியோட நிலவரத்தை பார்க்கிறோம். இங்க பாஜக 3வது இடத்துல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. 32,616 வாக்குகள் பெற்று உதகமண்டலத்துல பாஜக 3வது இடத்துல இருக்கிற. முதல் தேர்தலிலேயே 16% ஓட்டுகளை குவித்திருக்கிறது விஜயின் தாவேகா. அடுத்ததாக குன்னூர் தொகுதியில யார் முன்னணியில இருக்கிறார்? குன்னூர் தொகுதியில திமுக முன்னணியில இருக்கிற. திமுகவோட வேட்பாளர் ராஜு 45,435 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அடுத்ததா தாவேகா இருக்கு. தாவேகாவோட தங்கராஜ் 38,897 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக இங்க அதிமுக இருக்கு. இந்த தொகுதியில தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது 6,000 வாக்குகள் மட்டுமே. 6,538 வாக்குகள் வித்தியாசத்துல குன்னூர் தொகுதியில தாவேகா மற்றும் திமுக இடையே ஒரு கடும் போட்டி நிலவுது அப்படிங்கறத பாக்குறோம். இதற்கு முன்னர் 33.5% வாக்குகளை 1977ல எம்ஜிஆரோட அதிமுக வென்றிருக்கிறது. அதே மாதிரி முதல் தேர்தலிலேயே 16% வாக்குகளை குவிச்சிருக்கு விஜயின் தாவேகா அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். முக்கியமா ஓ பன்னீர்செல்வம் போட்டியிட்ட போடிநாயக்கனூர் தொகுதியோட நிலவரத்தை பார்க்கிறோம். 29,209 வாக்குகள் பெற்று ஓ பன்னீர்செல்வம் முன்னிலையில் இருக்கிறார் அப்படிங்கறத பார்க்கிறோம். அவருக்கு அடுத்தபடியா தாவேகா வேட்பாளர் பிரகாஷ் 29,036 வாக்குகள் பெற்றிருக்கிறார். 2 பேருக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் வெறும் 173 வாக்குகள் மட்டுமே. ஓ பன்னீர்செல்வம் மிகவும் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்திலேயே முன்னணியில் இருக்கிறார். தாவேகா அங்கு ஒரு கடுமையான போட்டியை அவருக்கு அளித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கறத பார்க்கிறோம். 29,209 வாக்குகள் வித்தியாசத்துல ஓ பன்னீர்செல்வம் முன்னணியில் இருக்கிறார். 29,209 வாக்குகளை பெற்றிருக்கிறார். வித்தியாசம் 173 வாக்குகள் மட்டுமே. போடிநாயக்கனூர் தொகுதியோட நிலவரத்தை பார்க்கிறோம். இதுவரை 2.23 கோடி வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கின்றன. இன்னும் 54% வாக்குகள் எண்ணப்படணும். இன்னும் பல்வேறு சுற்றுகளோட முடிவுகள் வர இருக்கு. கம்பம் தொகுதியில எவ்வளவு வாக்குகள் அப்படிங்கறத பாக்குறோம். கம்பம் ராமகிருஷ்ணன் 42,145 வாக்குகளை பெற்றிருக்கிறது திமுக. அதற்கு அடுத்தபடியாக தாவேகா இருக்கிறது. ஜெகநாத் மிஸ்ரா 41,712 வாக்குகளை பெற்றிருக்கிறார். கம்பம் தொகுதியில வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது 433 என்ற குறைவான அளவிலேயே இருக்கிறது.